மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணையதளத்தில் நாமே பதிவிடலாம். 33 கேள்விகள் என்னென்ன? வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்த உள்ளது. இதற்கான பிரத்யேக இணையதளமான se.census.gov.in சென்று பதிவிடலாம். செயலி வாயிலாகவும் பதிவிடலாம். இந்த செயலியில் மாநிலத்தை தெரிவு செய்து குடும்பத் தலைவர் பெயர், செல்போன் எண் கொடுத்து உள்ளே செல்லலாம். மின்னஞ்சல் முகவரி இருந்தால் கொடுக்கலாம். அது மேண்டேட்டரி இல்லை. இதில் வீடுகளின் நிலை, குடிநீர், மின்சாரம், இணைய வசதி, சமையல் எரிபொருள், கழிப்பிடம், கணினி போன்ற வசதிகளும், வீட்டின் உரிமை, குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை, உட்கொள்ளும் உணவு, வாகனங்கள், கைபேசி உள்ளிட்ட விவரங்கள் கேட்கப்படும். பெரும்பாலான கேள்விகளுடன் 3 பதில்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் ஒன்றை தெரிவு செய்யும் வகையில் அமைந்துள்ளது. 1. அடுக்குமாடி கட்டிடத்தின் எண். 2. வீட்டு கதவு எண். 3. வீட்டின் தரையின் முக்கிய பொருள் எதில் கட்டப்பட்டது. 4. வீட்டின் சுவர் எதில் கட்டப்பட்டது. 5. வீட்டின் மேல் கூரை எந்த பொருளால் உருவாக்கப்பட்டது. 6. வீடு தற்போது பயன்பாட்டில் உள்ளதா. 7. எந்த மாதிரி வீட்டின் அமைப்பு. 8. குடும்ப எண், குடும்ப அட்டை எண். 9. வீட்டில் வசிக்கும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. 10. வீட்டு தலைவரின் பெயர். 11. வீட்டு தலைவரின் பாலினம். 12. குடும்ப தலைவர் எந்த சாதி. 13. வீட்டின் உரிமை நிலை என்ன. 14. வீட்டில் உள்ள குடியிருப்பு அறைகளின் எண்ணிக்கை. 15. வீட்டில் வசிக்கும் திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை. 16. குடிநீரின் முக்கிய ஆதாரம். 17. குடிநீர் வசதி எப்படி கிடைக்கிறது. 18. மின்சார வசதி உள்ளதா. 19. கழிப்பறை வசதி உள்ளதா. 20. எந்த வகையான கழிப்பறை. 21. கழிவுநீர் வெளியேறும் வசதி. 22. குளியல் வசதி இருக்கிறதா. 23. சமையலறை மற்றும் எல்பிஜி இணைப்பு உள்ளதா. பிஎன்ஜி இணைப்பு உள்ளதா. 24. சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய எரிபொருள். 25. வானொலி டிரான்சிஸ்டர் வசதி இருக்கிறதா. 26. தொலைக்காட்சி இருக்கிறதா. 27. இணைய வசதி இருக்கிறதா. 28. மடிக்கணினி கம்ப்யூட்டர் இருக்கிறதா. 29. தொலைபேசி செல்போன் இருக்கிறதா. 30. சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்கள் இருக்கிறதா. 31. கார், ஜீப், வேன் இருக்கிறதா. 32. வீட்டில் சாப்பிடும் முக்கிய உணவு என்ன. 33. உங்கள் செல்போன் எண் உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்படும். இவற்றிற்கு உரிய பதில்களும் விடைகளுடன் அளிக்கப்பட்டிருக்கும். அவற்றில் சரியானதை தெரிவு செய்து பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.